கிஷோர், எவ்வளோ நாளாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன்னு. அன்னைக்கு கூடயும் ராணி அண்டி கல்யாணத்தில் பார்த்து கிஷோருக்கு ஒரு நல்ல பொண்ணு வந்திருக்கு, பேசி முடிக்கவான்னு கேட்டாங்க. ஐயோ, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாமா? ஏன்? நான் தான் சொன்னல, நான் பிஹெச்டி முடிக்கணும், அப்புறம் நிறையா சாதனை பண்ணணும், அப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம். எனக்குண்ணா 40 வயசாச்சு. ஆமாம், நீ தான் சமூக சேவை அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற. இதில் எங்கே பிஹெச்டி முடிக்கிறது? இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா. நிறைய பேர் இயக்கத்தில் சேர்றதுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா மூவ் பண்ணால் ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்புறம் பிஹெச்டி முடிச்சுட்டு கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறேன். அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணுமே. ஏம்மா அப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படின்னா உங்களுக்கு வயசாகி போச்சு. இன்னும் ரிட்டையர் ஆகி 3 வருஷம் ஆகுது. சரி, அதை விடுங்க. ஏய், பேச்ச மாத்தாத. நீ எப்போ கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன்னு எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும். நான் தான் சொன்னேனம்மா, இப்போதைக்கு இல்லை. ஏய், இந்த கதையெல்லாம் இங்கே வேணாம். எந்த வருஷம் எந்த மாதம் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு நீ இப்போவே சொல்லணும். நானா ஜோசியம்மா பார்க்குறேன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு. சரி, ஒரு குத்து மதிப்பாக சொன்னால் 4 வருஷம் வச்சுக்கோங்களேன். 4 வருஷமா? அப்போ உனக்கு என்ன வயசாகும் தெரியுமா? ஏன் தெரியாது, உங்கள் மகன் எப்போதுமே யூத் தான். நீ 2ஆம் தரமாக தான் வாழ்க்கப்படுவேன். நல்லதா போச்சு. அதுவும் ஒரு மக்கள் சேவை தானே, சந்தோஷமாக செய்வேன். ஏய், நீ அடிதான் வாங்க போற. எப்படியோ அம்மா சிரிச்சாச்சு. ஹலோ ஹலோ ஹலோண்ணே, நான் நவீன் பேசுகிறேன், சாந்தி டீச்சரோட ஸ்டூடெண்ட். கொஞ்சம் இருங்க. அம்மா, உங்களுக்கு நவீன் யாராவது ஸ்டூடெண்ட் இருக்காங்களா? தெரியுமாப்பா, அதான் அந்த நிதிலாவோட தம்பி. அவங்க அப்பா கூட டாக்ஸி ஓட்டுவாரு. அன்னைக்கு கூட நீ நானும் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தோமே. ஓ, அந்த பையனா? சொல்லுங்க நவீன். அப்பா மாரடைப்பால் இறந்துட்டாரு. அப்படியா? சாரி நவீன், ஏதாவது பண உதவி ஏற்பாடு பண்ணி தரணுமா? சொல்லுங்க நவீன். அப்படிலாம் இல்லைண்ணே, அவருடைய இன்சூரன்ஸ், இபிஎஃப், பேங்க் பேலன்ஸ் இதை பற்றிலாம் பேச வேண்டியது இருக்குது. அதனால தான் உங்களை வந்து பார்க்கலான்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு வாங்க பார்ப்போம். எப்போ வரீங்க? நீங்கள் சொல்லுங்கண்ணே, எப்போ வந்து பார்க்கணுன்னு. நாளைக்கு சாயந்தரம் என்ன ஆஃபீஸில் வந்து பாருங்கள். அட்ரஸ் இருக்குல்ல? இருக்குண்ணே. ஓகே, டேக் கேர் நவீன், பாய். கிஷோர், இன்னொரு தோசை போடவா? போதுமா? ஆமாம், அந்த பையன் ஏன் உன்னை கூப்பிட்டான்? அந்த பையனோட அப்பா இறந்துட்டாரா? இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லைப்பா, எனக்கு ஒரு தகவலுமே தெரியாது. ஐயோ பாவம், அந்த ஒரு மனுஷன்தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க? பாவம், பிள்ளைங்களாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. அவரோட அக்கௌண்ட்ஸை கொஞ்சம் பார்த்து கொடுக்க சொல்லி அந்த பையன் கேட்டான். ஏதோப்பா, கூட மாட இருந்து அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யும். நல்ல குடும்பம்ப்பா. பிள்ளைங்களாம் வேற சின்ன பிள்ளைங்க, ஒன்றும் தெரியாத பிள்ளைங்க. நீ தான் அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யணும். கண்டிப்பாக சிரமா. சரி சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? இது எங்கள் அப்பாவோட இன்சூரன்ஸ் பாலிசி, பேங்க் அக்கௌண்ட் புக், ஃபிக்ஸ்ட் டிபாசிட், எங்களோட எஜுகேஷன் பாலிசி, அப்புறம் எங்கள் அப்பாவோட டாக்ஸி பெர்மிட். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன செய்யணும்னு சொல்றேன், அதை மட்டும் செஞ்சிருங்க. உங்க பேர் என்ன? நித்திலா. ஓ, நல்ல பேர். என்ன படிக்கிறீங்க? யூஎஸ்எம்ல மெடிசன் பண்ணுறேன், 2nd இயர். அம்மா சொன்னாங்க நீங்க நல்லா படிப்பீங்கன்னு. ஆமாவா? அப்படியா? சந்தோஷம். இன்னும் 3 நாளில் நான் கேம்பஸ்க்கு போகணும். ஸோ சேர்த்துக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குது. விவரமாக சொன்னீங்கன்னா நாங்கள் கிளம்பிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே கூட வந்து எல்லா வேலையும் முடிச்சு தரேன். அம்மா கூட சொன்னாங்க கூட இருந்து எல்லாத்தையும் செஞ்சு தர சொல்லி. உங்களுக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், நாங்கள் எதுக்கு வீணா உங்களுக்கு தொந்தரவா? சரி, உங்க அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல? இருக்குண்ணே. அப்படின்னா அந்தந்த ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா சம்மந்தப்பட்ட பிரிவை போய் பாருங்க. உங்களுக்கு வேண்டிய உதவியை அவங்களே செய்வாங்க. இதுதான் இவங்கிட்ட முன்னாடியே சொன்னேன், நம்மளே பார்த்துக்கலாம், அவர் ஏன் வீணா தொந்தரவு பண்ணணும். அப்போ நாங்கள் கிளம்புறோம். இதை சொல்லவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? மன்னிச்சிடுங்க. பாய். வா.
சரி, வேற ஏதாவது உதவி வேணும்னா என் ஹெட்ஃபோனுக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். ரொம்ப நன்றி. நன்றிண்ணே. தொந்தரவு பண்ணியிருந்தா மன்னிச்சுங்க. இல்லை நவீன், இது என் கடமை மாதிரி. பார்த்து போயிட்டு வாங்க. வர சொன்னா உட்காந்து கதை பேசிட்டு இருக்கான். என்ன காணி வர பிடிக்கலாம் வீட்டில் சொல்லிக்கணும் தானே, எதுக்கு அவர் சண்டை போற மாதிரி பேசினேன்? அவர் உதவி பண்ண தானே கூப்பிட்டுருக்காரு. நீ ஏன்டா என்கிட்ட கத்துற? நானே சண்டை போட்டேன். அவனை பார்த்தல எவ்வளவு நினைப்பா பேசிட்டு இருந்தானே. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஏதோ விளம்பரத்துக்கு சேவை செய்யற மாதிரி நடிக்கிறான். எதுக்கு நீ சும்மா அவரை திட்டுற? அவரை பத்தி உனக்கு தெரியுமா? ஏன் உனக்கு மட்டும் ரொம்ப தெரியுமோ? சரி வா வீட்டுக்கு போலாம், பாட்டி தேடுவாங்க. ஹலோ. சாரி நித்திலா, நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், அதனால தான் உங்ககிட்ட பேச முடியல. என்ன விஷயமா? பரவாயில்ல ஆண்டி, நான் தான் வீணா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். எனக்கு நீ வேற அனு வேற இல்லைம்மா. சொல்லு, நான் உனக்கு என்ன உதவி பண்ணோம்? ஆண்டி, இப்போ இருக்கிற வீடை வித்துட்டு வேற வீடு வாங்கணும். ஏன் திடீர்னு? இல்லை ஆண்டி, அம்மா இங்கே இருந்தா அப்பா ஞாபகமாகவே இருக்காங்க. அதோட அக்கம் பக்கத்தில் பழச பேசி பேசி அம்மாவை நோக அடிச்சிருவாங்க. அதான் அப்பா இந்த வீட்டு வாரிசா நவீனை தான் எழுதி வச்சிருக்காரு. அவனுக்கு 21 வயசு முடிஞ்சது இல்லையா? அதான் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கலான்னு கால் பண்ணேன். எனக்கு உன் சூழ்நிலை புரியுதுமா. சரி, நீ எப்போ கேம்பஸ்க்கு திரும்ப போகணும்? வர மண்டே. நித்திலா, நீ என்ன பண்ணு, உன் கேம்பஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு வீடை வாடகைக்கு பாரு. குடும்பத்தோடு நீங்கள் அங்கே போங்க. இந்த வீடை விற்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அப்புறம் வேற வீடு வாங்குறதுக்கு நான் பார்த்து சொல்கிறேன். சரி ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். நித்திலா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காத. நந்தினியை பற்றி ஏதாவது தகவல் கிடச்சிதா? இல்லை ஆண்டி, அப்பா இறந்த அதிர்ச்சியில் கொஞ்ச நாள் அவளை பற்றி மறந்துட்டோம். இப்போ அவள் எங்கேன்னு போய் நாங்கள் தேடுறது? அந்த லாரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தேட முடியாதா? அதுக்கப்புறம் அந்த லாரி இந்த பக்கம் வந்ததா தெரியல ஆண்டி. போலீஸ்க்கு போகலான்னு நினச்சோம். விருப்பப்பட்டு தானே போனா. கண்டிப்பாக நல்லா இருப்பாங்கிற நம்பிக்கையில் இருக்க வேண்டியதான். சரிம்மா, நானும் அதை நம்புகிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் உனக்கு திரும்ப கால் பண்ணுறேன். சரி ஆண்டி, தேங்க்ஸ். ஓகேம்மா, பாய். ஹாய் அனு, என்ன லைப்ரரி பக்கம் ஆளே காணோம்? படிக்கிறதுல முடிவு பண்ணிட்டீங்களா? வேற ஒன்றும் இல்லை, தொல்லை வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமா? நான் வேற உன்னை நினைச்சு நினைச்சு நிறைய கனவு கண்டு வச்சிருக்கேன். உனக்கு பல விதமா உடுத்தி பார்த்து, தப்பா நினைக்காத, அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நகையெல்லாம் போட்டு, ஆஹா இப்படியெல்லாம் உன்னை அணுவணுவா ரசிச்சிருக்கானு. இதுக்காவது நீ என்ன ஒரே ஒரு முறை கல்யாணம் பண்ணலாம்ல? அனு அனு, ஹலோ நித்திலா, சாமி கும்பிடலான்னு வந்தேன். ஏங்க என்னை பார்த்து அடிக்கடி முறைக்கிறீங்க? நான் உங்களுக்கு நான் அவ்வளோ இஷ்டமா? எங்க அப்பா அப்படியே பாக்குறதுக்கு பத்திரகாளி மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கு பரதநாட்டியம் தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், பானு பிரியாவா, ரம்யா கிருஷ்ணனா, KR விஜயாவா, கோபமான அமர் வேஷனா, அது நித்திலா மட்டும் தாங்க. நான் கிளம்புறேன். இருங்க, தண்ணி குடிச்சிட்டு போனால. ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா கூட வந்துருவாங்க, அவங்கள பார்த்து பேசிட்டு போனால. நான் நிக்கிறீங்க, வந்துட்டு ஒரு ஆர்டர் எடுங்கண்ணா. என்ன சாப்பிட்றீங்க? சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல தண்ணி எடுத்துட்டு வாங்க.
சொல்லுங்கள். அவங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துருவாங்க, உடம்புக்கு நல்லது. எனக்கு ஒரு தேஸ்லிமா எடுத்துருவாங்க. ஓகே. நன்றிங்கண்ணா. அம்மா உங்களை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. அன்னைக்கு கூட சொன்னாங்க. நான் படிக்கிற காலத்துல அவங்களுக்கு என் மேல ஒரு தனி பிரியம் இருந்தது, அதனால சொல்லியிருப்பாங்க. அப்படியா? எங்க அம்மாக்கு என் மேல ஒண்டி தான் ஒரு தனி பிரியம் இருக்கும்னு நினைச்சேன். இப்ப உங்க மேலேயே ஒரு தனி பிரியம் இருக்கும்னு நினைக்கும் போது கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு.